இதெல்லாம் தான் மேசராசிக்காரங்களுக்கு உங்களை பத்தி உங்களுக்கே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லா மேசராசிக்காரங்களும் பார்த்தா இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆவரேஜா 100க்கு 90% பேர் இதே தான் பண்ணுவாங்க. மேசராசி வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல விளையாடாம கமெண்ட்ஸ்ல இதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்க, இதை மோட்டிவேட் பண்ணுங்க. அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இங்க மட்டும்தான் சூரியன் உச்சமாகி சனி நீச்சமாகிறார். ஒரு சூப்பரான ஒரு ராசி. பெரும்பாலும் நான் சொல்றதுக்குள்ள அப்படி டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. இந்த மேசராசிக்காரர்கள் வீட்டுல பெரும்பாலான மேசராசிக்காரர்கள் வீட்டுல தண்ணீர் தேங்கி நிற்கும். அது மழை தண்ணீரா இருந்த மழை தண்ணீர் தேங்கி நிற்கும். ராசிக்காரர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஒரு பராமரிக்காத சொத்து இவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். பராமரிக்காத சொத்து ஆய் நிச்சயம் கிடைக்கும்ங்கிறது கிரக சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் சர்ஜரி, விபத்து, வழக்கு இதெல்லாம் இவங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்ப நம்ம என்டையர்லி ஒரு நியூ சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னா, மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயங்கள். பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுடைய தரவுகளை பார்த்த வகையில ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் மாதிரி இதுல சொல்லப்பட்டதுதான். ஆவரேஜா 95% ஆஃப் த மேஷராசிக்காரர்கள் இப்படிதான் இருக்காங்க. கீழே கமெண்ட்ஸ்ல அதை பத்தி தெரிவிங்க. வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல விளையாடாம கமெண்ட்ஸ்ல இதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்க, இதை மோட்டிவேட் பண்ணுங்க. பெரும்பாலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களை எப்படி சொல்றோம்னா, ராசி மண்டலத்துல மண்ட ஓடு கபாலம்லாம் சொல்றோம். இந்த மேஷம்னா என்னன்னா அதான் தலை. அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி. இங்க மட்டும்தான் சூரியன் உச்சமாகி சனி நீச்சமாகிறார். ஒரு சூப்பரான ஒரு ராசி. பெரும்பாலும் நான் சொல்றதுக்குள்ள அப்படி டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. இந்த மேஷராசிக்காரர்கள் வீட்டுல எப்பவுமே அவர்களுடைய பிறந்த வீடா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இப்ப இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, அடிக்கடி வௌவால் வரும். பெரும்பாலான எல்லாரும் மேஷராசிக்காரர்கள் தரவு பண்ண பார்த்த வகையில பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் வீட்டுல தண்ணீர் தேங்கி நிற்கும். அது மழை தண்ணீரா இருந்த தண்ணீர் தேங்கி நிற்கும். அவங்க வீட்டு வாசல்ல தண்ணீர் தேங்கி நிற்கும். எப்பவுமே ஒரு செங்கக்கல் வாசல்ல இருந்துகிட்டே இருக்கும். செங்கல் கல். அதாவது ஏதாவது ஒரு வீடு இது பண்ண பூச்சி வேலை நடக்கும், மணல் ஜல்லி ஏதாவது பூசிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆன்டிக் பொருட்கள் விரும்பிகளா இருப்பாங்க. ஓடாத பழைய இயந்திரமோ ஒரு சைக்கிளோ, ஓடாத ஏதோ ஒரு பொருள் அவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுடைய இதெல்லாம் பாருங்க, தரவுல போடுங்க, எஸ் போட்டுட்டே வாங்க. அதான் நம்ம பதிவுக்கு நீங்க கொடுக்குற வெற்றி. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் கூட பிறந்தவங்க, அவங்க பேர் ஏதோ ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட பெயர் அல்லது விஷ்ணு சம்பந்தப்பட்ட பெயருடையவராக இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் கூட பிறந்தவங்களோட பெயர் இருக்கிறவங்க. இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை அமைவது பக்கத்துல கடல் அல்லது நதிநீர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கை துணை லவ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க மேஷராசிக்காரர்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல ஒரு பராமரிக்காத சொத்து இவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். பராமரிக்காத சொத்து இவங்களுடைய அப்பா வழி சொத்தோ அம்மா வழி சொத்தோ ஏதேனும் ஒரு பராமரிக்காத சொத்து கண்டிப்பா இருக்கும். மேஷராசிக்காரங்க வீட்டு பக்கத்து அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பிறந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களால அடிக்கடி போலீஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு இருந்துகிட்டே இருக்கும். மேஷராசிக்காரன், நான் தான் மேஷராசினா என் சிஸ்டரோ பிரதரோ ஒரு பிளாட்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களால ஏதேனும் ஒரு போலீஸ் கேஸ், சண்டை, அடிதடி இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு பெரும்பாலும் நாய் கடிக்கும். மேஷராசிக்காரர்களை நாய் நிச்சயம் கடிக்கும். அது வீட்டு செல்லப்பிராணி வளர்த்தாலும் சரி, அது எதேச்சியா கடிச்சது சார், அதுவும் கவுண்டபிள் தான். நாய் நிச்சயம் கடிக்கும்ங்கிறது கிரக சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் சர்ஜரி, விபத்து, வழக்கு இதெல்லாம் இவங்களுக்கு டிஃபால்ட்டா நடக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா 1 8 அதனால தலையில அடிபட்டு சர்ஜரி ஆகுறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வம்பு வழக்குல மாட்டிக்கிறது. பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் மேல யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸ் போட்டவங்க இருக்கிறது இல்ல, அல்லது அந்த கேஸ் போட்டவங்க அந்த கேஸ்ல அவங்க தோத்து போடுவாங்க. மேஷராசிக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும். பெரும்பாலும் இவங்க ஒருதலை காதல், சின்ன வயசு காதல்ல இருந்தே இவங்க வந்திருப்பாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷூ, பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் வாட்ச், இந்த மாதிரி பிராண்டா தான் இவங்க வாங்குவாங்க. நிறைய காரம் விரும்பி சாப்பிட்றதுல ரொம்ப சமர்த்து. காரம் நிறைய. தாய் தந்தையோட குடும்பமா வாழ்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவங்க. குடும்பம், அப்பா அம்மா, அக்கா தம்பி, இந்த மாதிரி அவங்க வரைக்கும் ஒரு குடும்பமா வாழ்றத மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் விரும்புவாங்க. இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாங்க.
இவங்க வீட்டுல, அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிற யாரோ ஒருத்தரோட இவருக்கு தொடர்பு ஏற்படும். இவங்களுடைய வாழ்க்கையில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நபரால இவருக்கு பணவரவுங்கிறது ஏற்படும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இதெல்லாம் 90% மேஷராசிக்காரர்களை ஸ்டடி பண்ணது. இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலாம். நான் வேற்று மதத்தை சேர்ந்தவன் சார் அப்படின்னா உங்க மதத்தை ஆன்மீகவாதி யாரோ பிரீஸ்டா இருந்தா பிரீஸ்டா இருப்பாரு, அல்லது வேறு மதத்துக்காரனா. எனிவே கடவுளை தொடுபவர், அவரால் கொண்ட சகவாசம், அவரால் பணவரவு போன்றவை உங்களுக்கு ஏற்படும். உங்க மேஷராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்திலேயே நிச்சயம் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். நிச்சயம் ஒரு தண்ணீர் தொட்டி. இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட்ஸ். நான் சொன்ன இது சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். கீழே நீங்க கமெண்ட்ல போடுங்க. அவங்க வீட்டு பக்கத்துல எப்படியும் ஒரு தண்ணீர் தொட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர்கள் அமைகிற இடமெல்லாம் அப்படித்தான் இருக்கும். மலை சார்ந்த இடம். அந்த மாதிரி தந்தை வழி உறவுல கோமதி, லக்ஷ்மி இந்த பேர் கொண்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க. மேஷராசிக்காரர்களுடைய தந்தை வழி உறவுல இவங்களோட அப்பா, மேஷராசிக்காரங்களோட அப்பா வழி உறவுல கோமதி, லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் கொண்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்பா வழி சொத்துல பாக பிரிவினை பிரச்சனை கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அப்பா வழி சொத்துல ஏதாவது ஒரு பாக பிரிவினை பிரச்சனை, இவங்களுக்கு வர வேண்டிய சின்ன லேண்டா இருந்தாலும் சரி அது பாக பிரிவினை பிரச்சனை இருக்கும். மனைவியால கண்டிப்பா இவர்களுக்கு வருமானம் உண்டு. பெரும்பாலும் 100% மேஷராசிக்காரர்களுடைய ஒய்ஃப் ஏர்னிங் பாடியா தான் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க, அல்லது சிறு தொழில் மாதிரி ஏதாவது வீட்டுல இருந்தே சம்பாதிப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு வருமானம் என்பது கண்டிப்பா உண்டு. அமானுஷ சக்தி, மருத்துவ அறிவு போன்றவை உங்களுக்கு ரொம்ப அதிகம். இவர்களுக்கு இந்த அமானுஷ சக்தி இருக்கிற தெய்வங்களை கும்பிடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அமானுஷ தெய்வம், இவர்களை வழிபாடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காளி, காட்டேரி இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களே ஒரு அமானுஷமா இவங்க சொல்றதெல்லாம் பழிக்கக்கூடிய அம்சங்கள்லாம் உண்டு. பெரும்பாலும் போலீஸ், ராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளே இவங்க டீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போலீஸ்காரங்களா இருப்பாங்க, அல்லது போலீஸ்காரங்களுடைய இவங்களோட பேச்சுவார்த்தை நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், பக்கத்து தெருல இருக்காரு, இந்த ஸ்டேஷன் எஸ்ஐயா இருக்காரு, என் கூட வாக்கிங் வருவாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ், ராணுவம், மிலிட்ரி மேனா இருக்காரு, ரிட்டையர்டு மிலிட்ரி மேனு, இப்படியே தான் இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் 36 வயசு வரைக்கும் பெரும்பாலும் வேலை நிரந்தரமா இருக்கிறது இல்ல. வெளிநாடு போய் திரும்பி வந்தவங்களா இருப்பாங்க. 100% மேஷராசிக்காரங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. முதல் தொழிலால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க, அவங்கள அதில் சீட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த தொழிலை இவர் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாரு. டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை சீட்டிங் பண்ணியிருப்பாங்க. குழந்தை பிறந்த பின்பு இவர் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். மேஷராசிக்காரங்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃபே தலையில மாறி இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை சரிவர அமைஞ்சதே அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் தான் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு முருகன், அதான் சொன்னேன், முருகன் கூட பிறந்தவங்களுக்கு, அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், முருகன் அல்லது கிருஷ்ணர்னு பேர் இருக்கும். ஒரு கூட பிறந்தவங்களுக்கு முருகன் அல்லது கிருஷ்ணர்னு பேர் இருக்கும். இவங்களுக்கு 9, 7, 8 எல்லாம் இவங்களுக்கு எனிமி நம்பரா இருக்கும். அந்த நம்பர்ல தொடங்கினா எதுவுமே இவங்களுக்கு நடக்காது. 9, 7, 8 பெரும்பாலும் 1, 5, 3 இவங்க ஃப்ரெண்ட்லி நம்பரா இருக்கும். இதெல்லாம் தான் மேஷராசிக்காரங்களுக்கு உங்களை பத்தி உங்களுக்கே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா எல்லா மேஷராசிக்காரங்களும் பார்த்தா இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆவரேஜா 100% பேர் இதே தான் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட், பெரும்பாலும் இவர்கள் கார் தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் கார் டிரைவர்ஸா இருப்பாங்க. அல்லது மேலை நாட்டு கலாச்சாரம் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். புரட்சிகரமான சிந்தனை, ஒரு மிடுக்கான சிந்தனை எல்லாம் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து என்ன செஞ்சா முன்னுக்கு வரலாம் சொல்ல மாட்டேன், அது அடுத்த சீரீஸ். இந்த 12 சீரீஸ்ல இது மட்டும்தான் அடுத்த சீரீஸ். நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து, கமெண்ட்ல நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் என்ன செஞ்சா முன்னுக்கு வரலாம். அது அடுத்த சீரீஸ்ல நான் போறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம், விஷ்ணு மாயாவோட ஸ்ரீமடம் உலகத்திலே இங்க மட்டும்தான் இருக்கு. 6 அடி பெரிய விஷ்ணு மாயா இங்க மட்டும்தான் இருக்கார். அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருள்கிறார். என்ன பிரச்சனைனாலும் இங்க வந்தா அவருக்கு கை நிறைய வரங்களோடு திரும்பி செல்கிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்.